ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீக் என்னோட பர்த்டே வருது காய்ஸ். ஸோ ப்ரீ பர்த்டே ஷாப்பிங் வ்ளாக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு டி நகர் சென்னை சில்க்ஸ் தான் போயிருந்தேன் காய்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சென்னை சில்க்ஸ் போய் ஷாப்பிங் பண்ணுறேன். காலையில் 8:30க்கே நான் போயிட்டேன். பிகாஸ் ரஷ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்றனால காலையிலே நாங்கள் போயிட்டோம். போய் பார்த்தா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் தேர்ட் ஃப்ளோர்லேயும் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு. பட் கிரவுண்ட் ஃப்ளோரில் சுத்தமாக செட் ஆகலை. அதனால நாங்கள் தேர்ட் ஃப்ளோர் போயிட்டோம். தேர்ட் ஃப்ளோரில் பார்த்தா எதுவுமே எனக்கு பிடிக்கல. சின்னதாக இருக்குது, இல்லைன்னா பெருசாக இருக்குது. எதுவுமே எனக்கு ஆப்டான சைஸே அங்கே கிடைக்கல. அப்புறம் இங்கே காகல்ஸ் பார்த்தேன். நம்ம பிளாக் கலரில் எடுத்தால் எந்த ட்ரெஸ்க்குமே செட் ஆகும்ல. ஸோ அது ஒன்று எடுத்துக்கிட்டேன் கைஸ். அப்புறம் திருப்பியும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கே போயிட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்துட்டு பொறுமையாக செலக்ட் பண்ணலான்னு போயிட்டேன். பிளாக் கலர் ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பிளாக் வீக்னஸ் இருக்கிறனால எங்கே போனாலும் பிளாக் ட்ரெஸ் பார்த்தா எடுத்துருவேன். எனக்கு என்னென்னா ஷாப்பிங் போனால் சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்துடணும். இங்கே எப்படி இருக்குன்னு இதுவே எனக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். லாஸ்ட்டில் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர்லாம் போனதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் நான் காமிக்கல. பர்த்டே விலாக் ஒரு லாங் வீடியோ நான் போடுறேன். ஸோ அதில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கே பார்த்தாலும் ஒரே பாத்திரமாக தான் இருக்குது. ஆனால் நிறைய கலெக்ஷன் சூப்பராகவே இருக்குது. பெஸ்ட் குவாலிட்டியில் இருக்குது. அப்புறம் நாங்கள் இங்கே பாட்ஸ்லாம் பார்த்துருந்தோம். சூப்பராகவே இருக்குது. சர்க்கிள், ஸ்கொயர் அந்த மாதிரி ஷேப்ஸில் இருக்குது. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஷேப்ஸ்லலாம் பார்க்குறேன். இங்கே செட் ஆஃப் 4, 5 அந்த மாதிரி பீசஸ் தான் கொடுக்குறாங்க. ரீசனபிள் ப்ரைஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இந்த பிளாஸ்டிக் வந்து உடஞ்சிருமா? ஏன்னா இயர்ஸ் போக போக அந்த பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் வீக் ஆகிடும். ஸோ உடஞ்சிருமான்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். பட் இந்த பிளாஸ்டிக் வந்து நல்ல குவாலிட்டியில் இருக்குது. ஸோ உடையறதுக்கு சான்சஸ் கம்மி தான். பில்லெல்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டேன் கைஸ். பட் அதில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ஸ் ஒர்க் இருக்கிறனால 8th ஃப்ளோர் போயிட்டு நாங்கள் அதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டோம். பட் ½ அன் ஹவர் டைம் ஆகும் அப்படின்னு சொன்னனால நாங்கள் கீழே வந்துட்டு விண்டோ ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கோம். இது பர்ஃப்யூம் பாட்டில் நினச்சேன். பட் இது வேறு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் சூப்பராகவே இருக்குது. கண்டிப்பாக வந்தால் நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஃப்ளோர்னால் இது தான். இந்த செக்ஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அங்கே காலியாக இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. செக்ஷன்ஸில் தான் எப்போவுமே கூட்டம் கம்மியாகவே இருக்கும் எங்கே போனாலும். அங்கே போயிட்டு அப்பாவுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்துட்டு நாங்கள் இந்த ஃப்ளோர் போயிட்டோம். இங்கே ஃப்ளோர் மேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 80 ருபீஸில் சூப்பராகவே இருக்குது. சாமிக்கு நம்ம கொடுக்குற ட்ரெஸ்ஸஸ்லாம் நல்லாவே அழகாகவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இங்கே எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸஸ்க்கு தான் இருக்குது. ஸ்டார்டிங் ரேட்டே வந்து 300க்கு தான் இருக்குது. ஸோ அவ்வளோது ஆல்ட்ரேஷனுக்கு கொடுத்த ட்ரெஸ்லாம் திருப்பி வாங்கியாச்சு. நல்லா ஃபிட்டிங்காக சூப்பராக இருக்குது. அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு க்யூட் கேன்டீனுக்கு போனோம். அந்த கேன்டீன் ஆக்சுவலி வந்து எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும்தான் இருக்குதுன்னு நினச்சோம். பட் விசிட்டர்ஸ் கூட போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கேன்டீனோட ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா கட்லெட், வெஜ் ரோல், சமோசா, பர்கர் அப்படின்னு எல்லாமே இருக்குது. மெனு கார்டு பார்த்து நம்மளுக்கு பிடிச்சதை வாங்கிக்கலான்னு சொல்லி போயிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நம்ம இப்போது என்ன ஆர்டர் பண்ணாலும் நம்ம கண்ணு முன்னாடி அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. சுட 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 கொடுப்பாங்க. ரீஹீட் பண்ணி அந்த மாதிரி கொடுக்குற வேலையே இல்லை இவங்களுக்கு. நான் வந்து 3 டீ, வெஜ் ரோல், அப்புறம் கட்லெட்ஸில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். டீ பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. எப்போவுமே என்னோடய காலேஜ் கேன்டீனில் ப்ரிஃபர் பண்ணுற ஒரு ஐட்டம் தான் இந்த வெஜ் ரோல். பட் இந்த வெஜ் ரோல் வந்து கேன்டீனில் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருந்தது. மற்றபடி டேஸ்ட் அண்ட் ஸ்டஃபிங் எல்லாமே சேம் தான். நல்லா இருக்கோ இல்லையோ முதல் வாய் டெஸ்டிங்க்கு நம்ம பேரண்ட்ஸ்க்கு தான் கொடுக்கணும். அவங்களோட ரியாக்ஷன் பார்த்ததுக்கப்புறம் தான் கைஸ் நம்ம சாப்பிட்ணும். நீங்கள் முதல்ல சாப்பிட்றாதீங்க. நல்லா இருக்கிறனால சரி ஓகே மீதி நானும் சாப்பிட்டேன். பட் அந்த டீ தான் ஹைலைட், சூப்பராக இருந்துச்சு.
என்ன கொஞ்சம் கட்லெட்டுக்கு தான் லேட் ஆயிடுச்சு. கட்லெட் குடுக்கறதுக்கு தான் லேட் ஆச்சு. ஏன்னா, அவங்க அப்பவே ப்ரிப்பேர் பண்ணி அவ்வளோ சூடா குடுத்துருந்தாங்க கைஸ். அவ்வளோதான். சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய்.